டாக் ஆஃப் த டவுன்ன்ற மாதிரி கடகராசி தான். ஏன்னா நிறைய வந்துட்டாங்க, எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஜாக்பாட்டு தான். ஸ்பெஷலி ஜனவரி மாதம் சூப்பர். நல்ல டைம் வரும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து இவங்க வாயாலேயே விட்டு இவங்க மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது, ஜனவரி மாதம். ஆனால் இந்த 8ல் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தி கடனில் வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதுலேருந்து மீண்டு வர வைக்கும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இந்த ஜனவரி மாதத்துல கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது? கடகராசி சொல்லவே வேண்டாம், சரிங்களா? எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டாக் ஆஃப் த டவுன்ன்ற மாதிரி கடகராசி தான். ஏன்னா நிறைய வந்துட்டாங்க, எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஜாக்பாட்டு தான் கடகராசிக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஜனவரி மாதம் சூப்பர். நான் எப்பவுமே சொல்வேன், சந்திரன் ஓகேங்களா, சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச வீடு மதி. அந்த மதி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு துவக்கத்திலே ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றிருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இதில் அதோட வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ 1ஆம் தேதி ஆரம்பித்த உடனே அடுத்து என்ன இவங்க இதுக்கு மேலாம் இவங்ககிட்ட பேசுறது. நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்க தான் வந்து பார்த்துட்ருக்கோங்க. இப்போ அந்த பார்க்குறதோட எண்ணிக்கை கூட இவங்களுக்கு கம்மியாயிடும். ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை, நோ டைம், ஓடிட்டே இருக்க போகிறாங்க. சூப்பராக இருக்க போகுது ஜனவரி மாதம். இந்த ஆண்டு துவக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில், எல்லா வெள்ளிக்கிழமையிலும் பெண் தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் இவங்க வாயாலேயே இவங்க கிடக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றது எந்த விஷயத்தை பற்றியுமே உங்களுக்கு வந்து கவலை வேண்டாம். ஏன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த எல்லா இதுலேயுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடகராசிக்காரங்க படாத கஷ்டம் கிடையாது, அவமானம், அசிங்கம், எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லிட்டோம். அப்போது நல்ல டைம் வரும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து இவங்க வாயாலேயே விட்டு இவங்க மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது, ஜனவரி மாதம். அப்போ நீங்கள் வந்து வார்த்தை மட்டும் கொஞ்சம் நிதானமாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். கோவம் வரும், ஸ்ட்ரெஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனாலும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இதிலெல்லாம் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அண்ட் வந்து தொழில் துவங்க போகிறீங்க, அடகு வச்ச நகையை மீட்க போகிறீங்க, ஊர் சுற்றணும்னு நினைக்கிறீங்களா, சுற்ற போகிறீங்க. என்ன இல்லைங்க, மரியாதைங்க, ஃபஸ்ட்டு மரியாதைங்க. கடகராசிக்காரங்க வந்து ஏங்குறது என்னென்னா அன்புக்காக மட்டும்தாங்க. அன்பு கொடுத்துட்டா வந்து உயிரே கேட்டால் கூட கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அந்த அன்பு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த நீங்கள் வந்து ஒரு குழந்தைகிட்டேயோ, பெற்றவர்கள்கிட்டேயோ, கணவன்கிட்டேயோ, மனைவிக்கிட்டேயோ இந்த அன்பை வந்து நீங்கள் வந்து ஒரு பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்சு அவங்களே வந்து உங்களை புரிஞ்சு உங்களுக்கு வந்து திருப்பியும் நீங்கள் அன்பு கொடுத்துட்டிங்கன்னா போதும். கடகராசிக்காரங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அந்த விஷயம் நடக்க போகுது இந்த ஜனவரி மாதம். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து எல்லா விஷயமுமே வந்து சூப்பராக இல்லை, சூப்பராக நடக்க போகுது கடகராசிக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் பேசும்போதே சொல்லிட்டீங்க, நீங்கள் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடங்குங்க, சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவங்க வந்து ஏதாவது கடனில் சிக்கி தவிச்சாங்கன்னா இந்த வருடத்துலேருந்து அதிலேருந்து மீண்டு வர முடியுமா? நிச்சயமாக கடன் வந்து மீண்டு வர முடியும். ஆனால் இந்த 8ல் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தி ஓகேங்க கடனில் வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதுலேருந்து மீண்டு வர வைக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பெண் தெய்வ வழிபாடு மட்டும் கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில். உங்களை அதுலேருந்து நிவர்த்தி பண்ண உங்களுக்கு வந்து ஒரே வந்து பிளானட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா ராகு தான். அதே மாதிரி வந்து புற்று கோயில் வழிபாடு இதையும் பண்ணுங்க இந்த மாதம், ஜனவரி மாதம். ஸோ அதுலேருந்தும் வெளியே வருவீங்க. என்ன கஷ்டமாக இருந்தாலும் இப்போ அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் மீண்டு வந்துடுவாங்க. போன வருஷம் மாதிரிலாம் அழுதுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேச்சருக்கு வந்துடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்க போது கடன்லேருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் மீண்டு வர போகிறாங்க. சூப்பர். கடன் ஓகே மேம். நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நமக்கு எப்போ ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்படி வந்து கடகராசி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சுபகாரியம் நடக்குமா? கடகராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் கடகராசி உங்கள் வீட்டில் இருக்குதுனாலே அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்க போகுதுங்க. ஓகேங்களா? அதாவது மகாலட்சுமி வந்து அவங்க குடும்பத்தில் வந்து வர இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 2024 கடகராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டம் வராது, குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவ போகுது.
புதிய கடகராசி உங்கள் வீட்டில் இருக்குனாலே நீங்கள் வந்து சுற்றி இருந்துக்கோங்க, அல்லது அவங்க மூஞ்சில் முடிச்சுட்டு போங்க. எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களும் இந்த மாதம் வந்து நடக்க போகுது. எஸ்பெஷலி இந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு வரவு இருக்கும். மகாலட்சுமியாக வந்ததுக்கப்புறம் வேறு என்ன மேம் வேணும்? நிச்சயமா. ஏன்னா செல்வத்தில் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் சொல்லும்போது அதுவே கிடச்சிருச்சுன்னா பெரிய பாக்கியம் தானையா. சரி, ஓகே. இந்த கடகராசினியர்களுக்கு நிறைய விஷயங்கள் சூப்பராக நடக்க போகுது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இக்கணம் வைப்பீங்க இல்லையா, இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. கடகராசி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் எது? இந்த ராகு கேதுங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா. இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு நிழல் கிரகம். ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பவர் உள்ள கிரகம் தான் ராகு கேதுக்கள். ஓகேங்களா. இந்த ராகு கேதுக்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றி வரும்போது அதோட பார்வைகளாக இருக்கட்டும், அது என்ன நட்சத்திரத்தை வந்து கடந்து வருது, ஒவ்வொரு டிகிரிகளாக வந்து கடந்து வரும்போது அது என்னென்ன பண்ண போகுதுங்கிறத வந்து கிளியராக சுட்டி காட்டுறது தான் வந்து இந்த ராகு கேதுக்கள். அப்போது உங்களோட ஜெனட்டிக்கில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை என்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ லக்னத்துக்கே வந்து, அதாவது கடக வீட்டுக்கு வந்து ராகு வருதுன்னா அதற்கான ஒரு பலன்கள் இருக்கும். ஒரு அவர்களை வந்து பெரட்டி போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சனி வீட்டில் இருக்கிற ராகு தான் ப்ராப்ளம். அப்போ அது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ ஒரு சம்டைம்ஸ் ஒரு மரண பயத்தையோ ஒரு பயத்தையோ பெரிய பயத்தையோ அதை நிகழ்த்தும். அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் இல்லை மேம். நீங்கள் வந்து கடகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. சூப்பர் இல்லைங்க, சூப்பர் டூப்பர் சூப்பர்ன்ற மாதிரி கடகராசிக்கு வந்து இந்த வருடத்தின் துவக்கமான ஜனவரி மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படக்கூடிய பல பலன்களை வந்து அற்புதமாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.